சூடான தண்ணியில் கொஞ்சோண்டு கம்ஃபர்ட் ஊற்றி பாருங்கள், நீங்களே வந்து ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து கிச்சனில் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து நம்ம வந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிற முக்கியமான குறிப்பும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சில்வர் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரியே நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி அப்படி இல்லைனா பச்சரிசி கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து தூவி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணி வச்சா அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம அதை பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. நம்ம அப்பளம் ஓப்பன் பண்ணி பொரிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு 5-6 அப்பளம் பொரிப்போம். மீதி வந்து பாக்ஸில் ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். எல்லா அப்பளமும் வந்து ஒரே டைமில் நம்ம பொரிக்க மாட்டோம் இல்லையா. மீதி இருக்கிற அப்பளத்தை இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து நமத்தும் போகாது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவு டேஸ்ட்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு நம்ம வந்து லாஸ்ட் வரைக்குமே அந்த டேஸ்ட்டு குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும், அதே டைமில் நமக்கு நமத்தும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அஞ்சரை டப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம எல்லா பொருளும் வந்து கொட்டி வச்சு யூஸ் பண்ணிட்டு சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து நம்ம கொட்டி யூஸ் பண்ணுவோம். அதே டப்பாவில் இந்த மாதிரி வந்து மசாலா பொருளும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டும் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி. அதனால் கறி மசால் பட்டையில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலை டக்குன்னு ஈஸியாகவே நமக்கு முடிஞ்சிடும். இது தனித்தனியாக சில பேர் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனால் கிச்சனில் வந்து ரொம்ப வந்து நமக்கு கால் கடுக்கு நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் நம்ம எல்லா மசாலா ஐட்டமும் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா சமையல் செய்கிறதும் வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஒரு பாக்ஸ்லேயே நமக்கு தேவையான பொருள் அனைத்துமே நமக்கு கிடைச்சிடும். எந்த பொருள் தேவையோ அதை எடுத்து டக்குன்னு நம்ம தாளிச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து தனித்தனியாக பாக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து சரி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த டிப் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே டைமாக வந்து அதில் வந்து பாக்ஸில் வந்து ஃபில் பண்ண முடியல, எல்லா பொருளுமே வந்து அங்கங்கே செதறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதோட மூடி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை மட்டும் அந்த மூடி மேலே வச்சுட்டு நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா கொட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ சூடான தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட வந்து ஒரு துளி அளவுக்கு நம்ம கம்ஃபர்ட் சேர்த்தாவே போதுமானது. நான் ரொம்பவே வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்தளவு சேர்த்தாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட்டை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா அந்த கம்ஃபர்ட்டும் அந்த தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா வந்து நமக்கு கலரே வந்து நல்ல ஒரு அரிசி கழுவுன தண்ணி சேஞ்சுக்கு நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் ஏதாவது நான்வெஜ் வந்து நம்ம செஞ்சுருப்போம். அன்றைக்கி ஃபுல் டேவும் பார்த்திங்கன்னா வந்து வீடே வந்து ஒரே பேட் ஸ்மெல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எங்கே போயிட்டு உட்காந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நான்வெஜ் சமைச்ச ஸ்மெல் எங்கே பார்த்தாலும் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம நார்மல் பச்சை தண்ணியில் ஊற்றி வந்து வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சூடான தண்ணியில் நம்ம வந்து கம்ஃபர்ட் கலக்கும் போது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே அப்படி ஒரு மனமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட்டி குட்டி பவுல் இருந்துச்சு அப்படின்னா கிச்சனில் ஒரு பவுல் வந்து ஹாலில் ஒரு பவுல் இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வீடே நல்ல வாசனையாக இருக்கும். மறுபடியும் வந்து இந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக லைட்டாக தெளித்து விட்டுடலாம். தெளித்து விட்டு மாவு போட்டு விட்ட மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னாவே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம துணி துவைக்கும்ல, துணி துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதை அலசுறதுக்கு தண்ணி பிடிப்போம்ல, அதில் வந்து இந்த கம்ஃபர்ட் லிக்விட் அப்படியே ஊற்றி விட்டு நம்ம வந்து துணியை அழகாக பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம துணியும் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த அளவு வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்குது பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து டேரெக்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 4-5 டைமாவது இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். இது ரொம்ப சுலபமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் பூச்சி வச்சிருச்சு. அதை வந்து இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசுக்கான அப்படி இல்லைனா வந்து குழம்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா குழம்பு பாத்திரம் கொஞ்சம் திக்காக அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் வந்து பூச்சி வச்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வந்து ஒரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா வழிச்சிக்கிட்டு வந்துடும். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பரை வந்து அந்த ஆயிலில் போடும்போது நம்ம அந்த ஒரு ஸ்க்ரப்பரை வந்து ஒரு டைம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கும். நம்ம ஸ்க்ரப்பரை க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் அதை தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க செய்வோம். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத்து அப்படி இல்லைனா வந்து நியூஸ் பேப்பர் டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கலையா, அதையும் இந்த மாதிரி கையால் நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் போட்டு நம்ம டஸ்ட்பினில் அந்த குப்பையை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டிஷ் வாஷ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம சஃபீனா பவுடர் இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே வந்து பாத்திரம்லாம் பளிச்சு நல்லா பளபளப்பாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி விம் ஜெல் தான் எடுக்க போகிறேன். விம் ஜெல் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப்பரை வச்சு டேரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் பாத்திரத்தில் விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறமா நமக்கு எது தேவையோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மெத்தடை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடிப்பிடிச்ச பாத்திரம் அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் நிறைய வந்து நம்ம குழம்பு வச்சுருப்போம், கொஞ்சம் திக்காக அந்த வரும்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் மாவை தூவிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரம். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் வேலை ஈஸியாக இருக்கும். டைம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனை விட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுடி வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம். அது மாதிரி வைக்கும்போது எந்த சுடிக்கு எந்த ஷால் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பீரோவில் வந்து தேடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இதுவே வந்து மணிக்கணக்காக வந்து நம்ம தேடுற மாதிரி இருக்கும். அவசரமாக நம்ம வெளியில் கிளம்புற நேரத்துக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நம்ம டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுரும் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து வளையல் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெட்டல் விலையிலாக இருக்கட்டும், லப்பர் விலையிலாக இருக்கட்டும், கிளாஸ் விலையிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தூக்கி போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அந்த வலையில் எடுத்து தான் நான் இந்த மாதிரி வந்து ஷாலுக்கு அழகாக வந்து மடித்து நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி உள்ளே மாட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வெளியில் கிளம்பும் போது ஷாலை வந்து எடுக்கிறது கொஞ்சம் வசதியாக. எந்த வகையான ஷாலாக இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். காட்டன் ஷாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், பூனை ஷாலாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி நம்ம உள்ளே மாட்டி வச்சிடும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷாலை விட்டு வந்து வளையல் வந்து கலண்டு விழவே விழாது. நம்ம டக்குன்னு எடுக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏதாவது வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து அழகாக வந்து மாட்டி வைக்கும் போது வந்து டக்குன்னு வந்து எடுத்து போட்டு போயிடலாம், ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களோட ஷாலாக இருக்கட்டும், நம்ம வந்து தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.